இந்த வெள்ளைக்கார ஆட்சி நடந்ததனால்தான் ஜோதிராவ் பூலே இதை செய்ய முடிஞ்சதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஜோதிராவ் பூலே பேஷ்வா ஆட்சி தொடர்ந்து இருந்ததுன்னா ஜோதிராவ் பூலே இதை இனிஷியலாக கூட செஞ்சிருக்க முடியாது. கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாயிருப்பார், முடிஞ்சிருக்கும். அதனால் இதை செய்யும் போதும் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளானார். மிக குறிப்பாக தன் மனைவி சாவித்திரி மூலமாக தலித் மக்களுக்கு கல்வி கொடுக்க போகும்போது தன் ஜாதிக்காரர்கள், பார்ப்பனர் அல்லாத ஆதிக்க ஜாதிக்காரர்கள் எல்லோரும் அவருக்கு எதிராக வன்முறை நிகழ்த்தி சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்த போது கூட அவர் அச்சப்படாமல் தன் மனைவியின் மூலமாக அவர்களுக்கு கல்வி கொடுத்தார். குறிப்பாக அதில் சாவித்திரி, ஜோதிராவ் பூலேவோட துணைவியார் சாவித்திரியோட பங்களிப்பை ரொம்ப குறிப்பாக சொல்லணும். அந்த அம்மா தலித் மக்கள் குடியிருப்புக்கு போய் கல்வி சொல்லிக் கொடுக்க போகிற நேரங்களில் அவங்க மீது சாணி எடுத்தடிக்கிறது, சேர் எடுத்தடிக்கிறது, மலத்தடுத்து அடிக்கிறதுலாம் இருக்கும்போது அந்த பெண் 2 உடை எடுத்துக்கிட்டு போவாங்களாம். இதெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே போய் அதை கலட்டி வச்சுட்டு புதிய உடை கட்டிக்கிட்டு திருப்பி சொல்லி கொடுத்துட்டு வருவாங்கன்னா, இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மக்கள் மீதான அன்பு